கொடுக்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அதான் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். அதனால் கிறிஸ்துவின் சேனை திருச்சபையே, கிறிஸ்துவின் சேனை ஊழிய குடும்பமே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் ஆசீர்வதித்து உங்களை நான் பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த சபையை பெருக பண்ணுவேன், இந்த ஊழியத்தை பெருக பண்ணுவேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சபையில் அங்கமாயிருக்கிற, இன்றைக்கு சபைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், என் மகளே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். அவர் பெருக பண்ணுகிற ஒரு தேவன், ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். உங்கள் மேல இருக்கிற அபிஷேகம் பெருக போகிறாரு, உங்களுடைய விசுவாசம் பெருக போகிறாரு, ஆத்மாக்களை குறித்த பாரம் பெருக போகிறாரு, ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே பெருக போகிறாரு. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கத்தை தேவன் கட்டளையிட போகிறார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, உங்களுடைய சமுதாய வாழ்க்கையிலே, உங்களுடைய வேலை காரியத்திலே, உங்களுடைய தொழில் காரியத்திலே, உங்களுடைய வருமானத்தின் காரியத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வருமானத்தை பெருக பண்ணுவேன், உங்களுடைய வியாபாரத்தை பெருக பண்ணுவேன், உங்களுடைய ஞானத்தை பெருக பண்ணுவேன், உங்களுடைய குடும்பத்தை நான் பெருக பண்ணுவேன், நான் பெருகவே பெருக பண்ணுவேன். அதுதான் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே நான் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்பது. எந்த காரியத்திலெல்லாம் தேவன் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ண விரும்புகிறார்? சில ஒரு 3 காரியத்தை மாத்திரம் சொல்லி அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நாம் வாசிக்க கேட்போம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் சந்தித்து, நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வாக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதுவரைக்கும் அவனுக்கு ஒரு சந்ததி ஆசீர்வாதம் இல்லை, அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. இப்போ ஆண்டவர் தரிசனமாகி எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அதனால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தன் சொந்த தேசம், சொந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தர் காண்பிக்கிற இடத்தை நோக்கி அவர் பிரயாணப்பட்டு போனார். அந்த இடத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தார். ஆண்டவர் இப்போ ஆசீர்வதிப்பார், இந்த வருஷம் ஆசீர்வதிப்பார், இந்த வருடம் அந்த நன்மை உண்டாகும், இந்த வருடம் அந்த நன்மை கிடைக்கும் என்று காத்து கொண்டே இருக்கிறார். 5 வருடம் 10 வருடம் கடந்து போய்கொண்டே இருக்கிறாரு. சில சமயத்தில் மன சோர்வு அவருக்கு வருகிறாரு. ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரே நடக்கவில்லையே, ஆண்டவர் சொன்னாரே அப்படி ஒன்று நடக்கவில்லை என்ற மன சோர்வு வருகிறாரு. ஒரு முறை ஆண்டவர் வந்து பிரத்யட்சமாய் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனு கேடகம் அப்படி பேசினா ஆபிரகாம் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு என்ன தர போறீங்க? எனக்கு தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் நடக்கலையே, என் சந்ததின்னு பெருகவில்லையே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆபிரகாம் சோர்ந்து போய் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னார், வெளியே வா ஆபிரகாம், வானத்து நட்சத்திரங்கள் எண்ண முடியுமா? சொல் பார்க்கலாம், எண்ணி சொல். எண்ண முடியலை. கடற்கரை மணலை எண்ண முடியுமா? எண்ண முடியாது.